வேலூர் மாவட்டம் அணைக்கட்டை அடுத்த வேப்பங்குப்பம் பகுதியில் வாக்குச்சாவடிக்கு வெளியே குடிபோதையில் ரகளையில் ஈடுபட்ட அதே பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரான நவகிருஷ்ணன் சாலையில் சென்றவர்களிடம் தகராறில் ஈடுபட்டார். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த தலைமை காவலர் முத்து என்பவர் தடுக்க முயன்றபோது அவருடைய சட்டையை பிடித்து இழுத்த நிலையில் உடன் இருந்தவர்கள் வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றி சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த அசோக் நகர் உயர்நிலைப் பள்ளியில் இருந்த வாக்குச்சாவடியில் குடிபோதையில் வாக்களிக்க வந்த போதை ஆசாமி வாக்குச்சாவடி சீட்டை மட்டுமே எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட ஏதாவது ஒரு ஆவணத்தை அதிகாரிகள் கேட்டபோது இல்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து அந்த போதை ஆசாமியை அங்கிருந்து வெளியேற்றினர். திருச்சி இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமில் வசித்து வரும் 38 வயதான நளினி என்பவர் சட்ட போராட்டத்திற்கு பின்னர் முதன்முறையாக வாக்களித்தார். மறுவாழ்வு முகாமில் பிறந்து வளர்ந்த நளினி அண்மையில் வாக்காளர் அடையாள அட்டை பெற்ற நிலையில் முதல் முறையாக வாக்களித்த பின்னர் கண்ணீர் மல்க மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். மதுரை மாவட்டம் யா ஒத்தக்கடை பகுதியில் ஒரு பெண் வாக்களித்த வீடியோவை ரஃபீக் ராஜா என்பவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைத்த நிலையில் அது இணையத்தில் வைரலாகி வருகிறது. நாம் தமிழர் கட்சி நிர்வாகியான ரஃபீக் ராஜா திரைப்பட துணை இயக்குநராக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. வாக்குச்சாவடிக்குள் செல்போன் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் இந்த வீடியோ எப்படி எடுக்கப்பட்டது என்ற கேள்வி எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.